இலங்கையை போல ஒரு அருள் செய்யப்பட்ட ஒரு நாடு உங்களுக்கு உலகத்தில் கிடைக்க மாட்டாது. நான் எத்தனை வகையில சொல்லலாம் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன குறை இருக்கு அந்த நாட்டில்? எங்களுக்கு எந்த குறையும் அங்கு இல்லை. எங்களுக்கு பள்ளிவாசல் குறையா, மதரசாக்கள் குறையா, மிம்பர்கள் குறையா, எங்களுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் என்ன சட்டத்தில் எங்களுக்கு குறை இருக்கு? நான் அதை பத்தி கம்பேரிட்டிவ்லி பேசுவதாக இருந்தால் மிச்சம் பேசலாம். நான் மிக அன்பாக சொல்லுகிறேன், இலங்கை ஒரே ஒரு நாடு. ரமதானுக்காக வேண்டி முஸ்லீம் பாடசாலைகள் அனைத்துக்கும் விடுமுறை கொடுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு நாடு உலகத்தில் இலங்கை மட்டும்தான். சவுதி அரேபியா இல்ல, அது மலேசியாவில் இல்ல. உங்களுக்கு அது இஸ்லாம். நாங்கள் தான் இஸ்லாத்துக்காக வேண்டி 20ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட நாடு என்று சொல்லி பறைசாட்டக்கூடிய பாகிஸ்தான் அது இல்லது. ரமதானுக்காக வேண்டி இங்கே பாடசாலைகள் மூடுறது இல்ல. நான் சொல்றது இலங்கையில ரமதானுக்காக வேண்டி பாடசாலைகள் க்ளோஸ். நீங்க எல்லாம் நோம்பு முடியுங்கோ, அழகா தராவீஹ் தொழுங்கோ, கியாமுல் லைல் தொழுங்க, உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் யாரு செஞ்சு தந்தது? மிக அன்பாக சொல்லுகிறேன், இலங்கையினுடைய அருட்கொடைகள், இலங்கை என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய அதை பத்தி பேசுவதாக இருந்தால் மிச்சம் பேசலாம். நடக்கக்கூடிய ஒரு 2 செய்திகளை வைத்து நாங்க ஒரு போதும் என்ன செய்யக்கூடாது, அசந்து போகக்கூடாது. பாசிட்டிவாக யோசிக்க வேண்டும். அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க, அவங்க ஏன் அப்படி கதைக்கிறாங்க, நாங்க எப்படி அவர்களை அணுக முடியும், நாங்க எப்படி அவர்களுடைய போக்கை மாற்ற முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒன்று பறைசாட்டுவதோடு எங்களுடைய அகலாக்கையும் எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய குணத்தையும் நாங்கள் சீராக்கிக் கொள்வோம் என்றிருந்தால் நல்ல ஒரு நிலையை இலங்கையை இட்டுச் செல்ல முடியும். இலங்கை நல்ல ஒரு நிலைக்கு மாறிவிடும் என்பது நிச்சயம். கடைசியாக ஒரு சரித்திர குறிப்பை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். மிக அன்பாக சொல்லுகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ கால வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெஜாரிட்டியாக வாழ்ந்தது கிடையாது. ஒரு மைனாரிட்டி பர்சனாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். மக்காவுல ஒரு மைனாரிட்டி, மதீனாவுல ஒரு மைனாரிட்டி. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள் 18 வகையான ரிலீஜியஸ் 18 வகையான ஐடியாலஜி உள்ள மக்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இலங்கையில நாங்க ஒரு 10% முஸ்லீம்களாக இருக்கிறோமா? பௌத்தர்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய நாங்க எப்படி வாழணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க எல்லாருமே பயான் கேட்கிறதானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள தன்னுடைய கேடயத்தை ஒரு யூதனிடத்தில் அடகு வைத்திருந்தாங்க, மோகேஜ் பண்ணியிருந்தாங்க. யாரிடத்துல சொல்லுங்களேன்? ஏன் வாப்பா உஸ்மானே கனி இருக்க இல்லையா, அப்துல் ரஹ்மான் அவுஃப் இருக்க இல்லையா, பணக்கார சஹாபாக்கள் இருக்க இல்லையா? அங்க ஏன் கொண்டு வைக்க வேண்டும்? அங்க ஏன் கொண்டு வைக்க வேண்டும்? மரணப்படுக்கையில கூட ஒரு செய்தி தாராங்க, நீங்க கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கோ, கஸ்வதியாக இருங்கோ. மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய உள்ளத்தில் எங்களை வாழ வைக்க முடியும், எங்களை வாழ வைக்க முடியும். அப்படிப்பட்ட நிலை இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு இருந்திருக்கிறது. நீங்க பாருங்க பாப்போம், இங்க இருக்கிறீங்க பல ஊரை சார்ந்தவங்க, சொல்லுங்க பாப்போம், யார்ட ஊர்ல இருக்குது வாப்பா முஸ்லீம் பாபர் சாப்? சொல்லுங்களேன், முஸ்லீம் பாபர் சாப் சொல்லுங்களேன். ஏன் நாங்க முடிவெற்று இல்லையா? இலங்கையில முஸ்லீம் பாபர் சாப் கிடையாது. இதுக்கெல்லாம் வரலாறு இருக்கிறது, சும்மா பேசவானும் யாரும். ஏன் இல்ல? முஸ்லிம் டோபி, முஸ்லிம் டோபி இல்ல, முஸ்லிம் பாபர் சாப்பும் இல்ல, முஸ்லிம் டோபி இல்ல. ஆனா நல்ல அழகா டிரஸ் பண்றவங்க யாரு? முஸ்லிம்ஸ். முடி நல்லா வருவோம் மாஷா அல்லாஹ். பாபர் சாப்ல போய் பார்த்தா ஏன் பாப்பா இல்ல? காரணம் என்ன? தேர் இஸ் a history brother. நல்ல போக்கி மாறி இருப்பாங்க முஸ்லீம்கள்ல. யார் இருப்பாங்க சொல்லுங்களேன்? நல்ல போக்கி. ஒவ்வொரு ஊர்லயும் மாஷா அல்லாஹ் நல்ல போக்கி மாறி இருப்பாங்க. சில குடும்பம் அது குக்
டை எதுக்கு? ஏன் காரணம்? ஏன் காரணம்? சிங்கள வைத்தியம் அசீஸ் வெதமஹத்தியா, சிங்கள மெடிசின் அப்துல் காதர் வெதமஹத்தியா, சிங்கள மெடிசின் முகமது ஹாஜியார் வெதமஹத்தியா. ஏன் காரணம்? இதை யாரும் சும்மா பார்க்க வேணாம். மாவட்டத்தில் ஒரு விதமாத்தே இருந்தார், அசீஸ் விதமாத்தியான்னு சொல்லி போலின் போட்டு மக்கள் நிற்பாங்க. ஆனா அவர் எழுதுற மருந்தெல்லாம் என்ன? சிங்கள மருந்து. ஆட்டாதோடா, அலிமோதிரம், என்ன எல்லா சிங்களத்தில் எழுதுவாங்க. பெரிய லிஸ்ட் வரும். பாபர் சாப் இல்ல, லொன்றி இல்ல, நல்ல குக் இருக்குது, நல்ல யாரும் இருக்கிறாங்க. கணக்கு புள்ளை எங்கள்கிட்ட நியாயமா இருக்கிற அக்கௌண்டன்ட். இது பரம்பரையாக எங்கள்கிட்ட இருக்கிற சில தொழில். இது காரணம் என்ன தெரியுமா? சிங்கள ராஜாக்கள் எங்களை அப்படித்தான் வச்சிருந்தாங்க. நீங்க எங்களுக்கு சொன்னது, நீங்கெல்லாம் ட்ரஸ்ட்வர்தி பீப்பிள். எங்களுக்கு அல்ல, எங்களோட அப்பமா இருக்கு. என்ன மன்னிச்சவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கா? And sorry, very sorry to say, very sorry to say, இன்றைக்கு சொந்த மகளை கூட வாப்பாட்ட கொடுத்துட்டு போக இயலாது. We lost our credibility, we lost our trustworthiness. நீங்க ஒன்று கேட்கவான சம்பவம் 100 சொல்லுவேன். நான் ஒன்று கேட்கவான 100 சொல்லுவேன். மத்த ஆக்களை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ண வானம், எங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. நான் இந்த நாட்டுக்கு வார நேரம் எனக்கு ஒரு சகோதரர் வந்து சொன்ன கதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக் கொள்றேன். ஏண்டா எங்கட தவிர நாங்க பேச இல்லட்டி எங்கட தவிர சொல்லித்தாரத்துக்கு வேறொத்த வரப்போறது இல்ல. ஒரு வாப்பா தண்ட மகளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிற பிக்சர்ஸ அந்த பொம்புளை புள்ளையிட மாமா கொண்டு வந்து காட்டுறாரு. மாமாண்ட யாரு? நானா முஃப்தி சாப் இப்படிப்பட்ட மச்சனோடு என் தங்கச்சி வாழ்றா இல்லையா? நான் சொல்ற புரியுதோ? நாங்க நினைக்கிறது வாட்ஸ்அப் பசி அனுப்புற ஆபீஸ்ல வேலை செய்றாக்களுக்கும் ரோட்ல போறாக்களுக்கும் பழைய கேர்ள் ஃபிரெண்டுக்கும் என்று சொல்லி, இப்ப வாப்பா அனுப்புறாரு சொந்த மகளுக்கு. We lost, totally lost. நாங்க எல்லாரும் தாயிகள் வாப்பா. நீங்க தாயியாக ஆகிறதுக்கு முன்னால நானும் நீங்களும் பட்டம் வாங்கணும். அல் அமீன் அஸ்ஸாதிக் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஆயத் இறங்கினா தாயியன் இலல்லாஹ் வ சிராஜன் முனீரா. நீங்க ஒரு தாயி, நீங்க ஒரு சிராஜ், நீங்க ஒரு பிரகாசம், நீங்க ஒரு பஷீர், நீங்க ஒரு நதீர் என்று குர்ஆன் ஆயத் இறங்கிச்சு தானே. 40க்கு பிறகு ஆயத் இறங்கிச்சது. 40க்கு முந்தி லோக்கல்ல வாழக்கூடிய மக்கள் கொடுத்த பட்டம் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். அஸ்ஸாதிக், உண்மை பேசக்கூடியவர். முதலாவது தாய் பட்டத்தை நான் வாங்குவதற்கு முன்னால் எனக்கு முதலாவது பட்டம் வர வேண்டும், அமீன் என்ற பட்டம். முதலாவது வர வேண்டும், சாதிக் என்ற பட்டம். அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், முடிக்கிறேன். சிங்கள ராஜாக்கள் கொடுத்தாங்க, நீங்கெல்லாம் ட்ரஸ்ட்வர்தி பீப்பிள், நீங்கெல்லாம் அமீன், நம்பிக்கைக்குரியவர்கள். நீங்கெல்லாம் இலக்க ஜாதி செய்த வேலை செய்யக்கூடாது, முடிவெட்டக்கூடாது. அது இலக்க ஜாதி செய்யட்டும். டோபி அது இலக்க ஜாதி செய்யட்டும். நீங்க எல்லாம் ட்ரஸ்ட்வர்தி பிசினஸ் பண்ணணும், ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கணும். அதெல்லாம் நீங்க எல்லாம் குக்காக நீங்க தான் மாறணும். சிங்கள ராஜாக்களுடைய வீடுகள்ல குக்காக இருந்தவங்க யாரு சொல்லுங்களேன்? முஸ்லிம். அதே கலாச்சாரம் தான் ஆர் பிரேமதாசத்தில் இருந்துச்சு. அதே கலாச்சாரம் தான் இருந்த முன்னாள் ஜனாதிபதியிடம் இருந்துச்சு. ஜனாதிபதியுடைய வீட்டுக்குள்ள அவருடைய மனைவிக்கு உதவிக்கு இருந்த பொம்புல வந்து யாரு? முஸ்லிம், ட்ரஸ்ட்வர்தி. சாப்பாடு நீங்க தான் சமைக்கணும். அது எங்கட ஆட்கள் தான் சமைச்சு தரத நாங்க சாப்பிட மறுத்தாங்க.
சிங்கள ராஜாக்களுடைய வீடுகள்ல இருந்த யாரு குக் யாரு சொல்லுங்களேன்? முஸ்லிம்ஸ். சிங்கள ராஜாக்களுக்கு வைத்தியம் செஞ்ச வைத்தியர்கள் முஸ்லிம்கள். நீங்க டோபித்தொழில் செய்யக்கூடாது, அது ஒரு கிழக்க ஜாதி, கீழ் ஜாதி. இஸ்லாத்தில் அப்படி இல்லை. பாபர் அது இலக்க ஜாதி, அது நீங்க செய்யக்கூடாது. நான் சொல்லுவது வரலாறு. கண்டியில மீராமக்கம் பள்ளி இருக்குது. மீராமக்கம் பள்ளி எங்க வைக்குது? மீராமக்கம் பள்ளி இருக்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அஸ்கிரி என்று சொன்னால் அது சிங்கள ராஜாக்களிடத்தில் என்ன ஒரு புனித பூமி. புனித பூமி உள்ளுக்கு ஒரு பள்ளி வாசல். சும்மா யாரும் பேசவானோ, வரலாறு படிங்கோ. அந்த பள்ளி யாண்ட பள்ளி மாளிகாவேல சிங்கள ராஜாக்களுடைய வீடுகள்ல கணக்கு புள்ளையாக இருந்த கணக்கு புள்ள தொழுதடம் தான் பள்ளி. அது எந்த பள்ளி சொல்லுங்களேன்? இல்லாட்டி அஸ்கிரியில பள்ளி வரையலாது. நாங்க அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்தோம் இலங்கையில. நம்பிக்கைக்குரியவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள். நான் ஒரு ஜும்மாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன் பண்டாரவளைக்கு. எனக்கு ஒரு கால் வருகிறது நிகம்புல இருந்து. ஹஜ்ரத் எங்க ஊர்ல ஒரு புள்ள பிரெக்னன்ட் ஆக இருக்குது. கடைசியாக தோண்டி பார்த்தா தேடி பார்த்தா இதற்கு முழு காரணமாக இருந்தவர் வாப்பா. யாரு வாப்பா? புள்ளையோட வாப்பா. இப்ப மார்க்க சட்டம் என்ன, ஷரியத்துடைய சட்டம் என்னெல்லாம் பேசிக்கொண்டு போறாங்க. பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் பேசி பேசி போனோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டெலிபோன் கால். எனக்கு சரியான பயமாக இருந்துச்சு. இவ்வளவு நேரம் இதை கேட்டுக்கொண்டு மிம்பர்ல ஏறினா எப்படி மிம்பர் என்ன வரும் பேச்சு. அப்ப ஏதோ மேனேஜ் பண்ணிக்கொண்டு அதை பத்தி ஒன்னும் பேசாம முடிச்சு கொண்டு வந்து ஜும்மாவை தொழுதுட்டு ஒரு கடையில சாப்பிட்டுட்டு அந்த கடையில வெளியே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கள சகோதரர் அங்க வந்திருந்தார். அந்த சிங்கள சகோதரத்துல அந்த கடை சொந்தக்காரால் என்ன அறிமுகப்படுத்துறாரு, கொலம்பைதல் அவில்லைன்னு தேசனாவது என்று அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஜும்மா இவர் தான் பிரசங்கம் பண்ணினால் என்ன பத்தி அறிமுகப்படுத்தினார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? எடுத்தோன்னே அந்த காலத்துல நாங்க எல்லாம் இருந்தது முஸ்லீம்களுடைய தான். எங்கட வாப்பா எங்கட உம்மோட ஊரு கண்டி, இன்ன ஊரு. எங்கட வாப்பா உம்மா கண்டி கரியம் போறதுக்கு தேவைப்பட்டா எங்களையும் எங்கட தாத்தாவையும் தங்க செல்லரையும் கொண்டேத்து பக்கத்துல முஸ்லீம் வீட்டு விட்டு போய்க்குவாங்க. காலையில சொல்றாரு, ஜும்மாக்கு முந்தி ஒருத்தர் சொல்றாரு, மகளால வாப்பா பிரெக்னன்ட் ஆயிக்கிறான்னு சொல்லி. இவரு சொல்றாரு அந்த காலத்துல எங்கட தாத்தரையும் தங்கச்சையும் எல்லாரையும் பல நாட்களுக்கு யாட்ட வீட்டுல சொல்லுங்களேன் முஸ்லீம் வீட்டுல விட்டுட்டு போவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை ஏ காலே எப்பது அந்த காலம். அந்த காலத்துக்கு திரும்பி போக வேண்டும். அந்த காலத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். நம்பிக்கைக்குரிய மக்களாக, அமானிதம் பேணக்கூடிய மக்களாக, மாற்று மதத்தை பற்றி கருணையுள்ள மக்களாக இந்த மக்கள் மௌத்தாகிவிட்டா நரகத்துக்கு போவாங்களே. அந்த யூத மாணவன் யூத குழந்தை வஃபாத்தாகி கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த புள்ளைட காதுல சொல்றாங்க, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா சொல்லு வாப்பா, ஃபாத்திஹா அபா காசிம் என்று வாப்பா சொல்றாரு. அந்த நபிக்கேற்பட்ட சந்தோஷம் எனக்கும் வர வேண்டும். அந்த நபிக்கேற்பட்ட சந்தோஷம் எனக்கும் வர வேண்டும். இது ஹதீஸாக மட்டுமல்ல, இது வார்த்தைகளாக மட்டுமல்ல, இது அமலாக வர வேண்டும். அல்லாஹ்